தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட 3 நாள் கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ 3 நாளில் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கா, முக்கியமாக தமிழகத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா கலெக்ஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு. ஃபுட்பால் இன்க்ரீஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு பயங்கரமான கலெக்ஷன் பிகில் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கோட் தளபதி விஜய் அவர்களோட 68வது திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹைப்பே சுத்தமாக இல்லை. இந்த திரைப்படத்தோட கேரக்டர் சரியில்லை, ஏஜிங் சரியில்லை, அப்படி இப்படின்னு சுத்தமாக ஹைப்பில் சொல்லி தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ கோட் திரைப்படத்துக்கு தாண்டா ஹைப் இல்லை, தளபதிக்கு வந்து ஹைப் இருக்குது அப்படி சொல்லி அடிக்கிற மாதிரி வந்து தளபதி அவர்களோட கோட் திரைப்படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் பயங்கரமான கலெக்ஷன் வந்து பண்ணியது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வந்து எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் வந்து கோட் திரைப்படம் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து பண்ணுமா பண்ணாத, ஒரு பெரிய ஃப்ளாப் வந்து ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்தது. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து படம் ரிலீஸுக்கு முன்பே ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டாங்க அப்படி சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அஃபிஷியலாகவும் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து இந்த படத்துக்கு வந்து 400 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களோட ப்ராஃபிட் வந்து 480 கோடி ரூபாய் வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஸோ இது வரைக்குமே எங்களுக்கு வந்து 86 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறமா வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்கும்போது தேட்டரில் வர கலெக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு போனஸான ஒரு ட்ரீட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த போனஸ்க்கான ரிப்போர்ட்டை வந்து கிடைத்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் கோ திரைப்படம் வந்து 126.5 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அஃபிஷியலாக ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து அறிவித்து இருந்தது. தமிழகத்தில் மட்டுமே வந்து 36 கோடி ரூபாயும், ஸோ வந்து கர்நாடகா கேரளாவில் வந்து 17 to 18 கோடி ரூபாயும், இந்தியா அளவில் வந்து கரெக்டாக வந்து 85 கோடி ரூபாயும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ சொல்லப்போனால் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே கோ திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து 48 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக தான் வந்து பார்க்கப்பட்டது. பல தமிழ் நடிகர்களுக்கு இது வந்து கனவாக தான் இருந்தது. ஸோ 3 நாட்கள் முடிவில் ஓவர்சீஸில் மட்டுமே, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டுமே கோ திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், $3.3 மில்லியன் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதில் வந்து தெரிகிறது தளபதி விஜய் அவர்களோட மார்க்கெட் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ தளபதி வந்து வேறு லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து நிரூபித்திருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து கோ திரைப்படம் வந்து தமிழகத்தில் ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து 34 கோடியும், செகண்ட் டே வந்து 24 கோடியும், தேர்ட் டே சண்டே வந்து 33 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 4 டே கவுண்டிங் வந்து போய்கொண்டே இருக்கு. ஸோ இந்தியா அளவில் வந்து ஒரு 67% ஆஃப் புக்கிங் வந்து பயங்கரமான ஹவுஸ்ஃபுல் ஷூஸ் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டே வந்து உலக அளவில் 126 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. செகண்ட் டே மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணி 220 கோடி ரூபாய் அந்த 2 நாட்கள் முடிவில் வந்து கோ திரைப்படம் வந்து பண்ணியிருந்தது. 3ஆவது நாள் சண்டே வந்து இந்த திரைப்படம் வந்து 70 to 80 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து 3 நாட்கள் முடிவில் கோ திரைப்படம் வந்து 280 கோடி ரூபாயில் இருந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வார இறுதிக்குள் வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து கோ திரைப்படம் வந்து 200 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணிடும். ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வேற லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து கோ திரைப்படம் வந்து அடுத்த வார இறுதிக்குள்ள வந்து ஒரு 500 கோடி கிளப்ல வந்து இணைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பர் தளபதிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தளபதி ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ வெறும் வந்து 3 நாட்களில் 250 கோடி, கிட்டத்தட்ட 300 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணி விட்டது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து கோ திரைப்படம் பார்த்துட்டிங்களா? கோ திரைப்படம் இன்னும் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணி எவ்வளவு பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தளபதி சம்மந்தமாக எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட 3 நாள் கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ 3 நாளில் வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கா, முக்கியமாக தமிழகத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா கலெக்ஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு. ஃபுட்பால் இன்க்ரீஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு பயங்கரமான கலெக்ஷன் பிகில் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச
பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கோட் தளபதி விஜய் அவர்களோட 68வது திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹைப்பே சுத்தமாக இல்லை. இந்த திரைப்படத்தோட கேரக்டர் சரியில்லை, தி ஏஜிங் சரியில்லை, அப்படி இப்படின்னு சுத்தமாக ஹைப் இல்லை சொல்லி தான் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது. ஸோ கோட் திரைப்படத்துக்கு தாண்டா ஹைப் இல்லை, தளபதிக்கு வந்து ஹைப் இருக்குது அப்படி சொல்லி அடிக்கிற மாதிரி வந்து தளபதி அவர்களோட கோட் திரைப்படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்லேயே பயங்கரமான கலெக்ஷன் வந்து பண்ணியது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ வந்து எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் வந்து கோட் திரைப்படம் ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து பண்ணுமா பண்ணாத, ஒரு பெரிய ஃப்ளாப் வந்து ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்தது. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து படம் ரிலீஸுக்கு முன்பே ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டாங்க அப்படி சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அஃபிஷியலாகவும் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து இந்த படத்துக்கு வந்து 400 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களோட ப்ராஃபிட் வந்து 480 கோடி ரூபாய் வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து 86 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறமா வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுக்கும்போது தேட்டரில் வர கலெக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு போனஸான ஒரு ட்ரீட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த போனஸ்க்கான ரிப்போர்ட்டை வந்து கிடைத்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் கோ திரைப்படம் வந்து 126.5 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அஃபிஷியலாக ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து அறிவித்து இருந்தது. தமிழகத்தில் மட்டுமே வந்து 36 கோடி ரூபாயும், ஸோ வந்து கர்நாடகா கேரளாவில் வந்து 17 18 கோடி ரூபாயும், இந்தியா அளவில் வந்து கரெக்டாக வந்து 85 கோடி ரூபாயும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ சொல்லப்போனால் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே கோ திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து 48 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியது. இது வந்து ஒரு பெரிய நம்பராக தான் வந்து பார்க்கப்பட்டது. பல தமிழ் நடிகர்களுக்கு இது வந்து கனவாக தான் இருந்தது. ஸோ 3 நாட்கள் முடிவில் ஓவர்சீஸில் மட்டுமே, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டுமே கோ திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், $3.3 மில்லியன் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதிலே வந்து தெரிகிறது தளபதி விஜய் அவர்களோட மார்க்கெட் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ தளபதி வந்து வேறு லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து நிரூபித்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து வந்து கோ திரைப்படம் வந்து தமிழகத்தில் ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து 34 கோடியும், செகண்ட் டே வந்து 24 கோடியும், தேர்ட் டே சண்டே வந்து 33 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 4 டே கவுண்டிங் வந்து போய்கொண்டே இருக்கு. ஸோ இந்தியா அளவில் வந்து ஒரு 67% ஆஃப் புக்கிங் வந்து பயங்கரமான ஹவுஸ்ஃபுல் ஷூஸ் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படி சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டே வந்து உலக அளவில் 126 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. செகண்ட் டே மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணி 220 கோடி ரூபாய் அந்த 2 நாட்கள் முடிவில் வந்து கோ திரைப்படம் வந்து பண்ணியிருந்தது. 3ஆவது நாள் சண்டே வந்து இந்த திரைப்படம் வந்து 70 80 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து 3 நாட்கள் முடிவில் கோ திரைப்படம் வந்து 280 கோடி ரூபாயில் இருந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வார இறுதிக்குள் வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து கோ திரைப்படம் வந்து 200 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணிடும். ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து வேறு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து கோ திரைப்படம் வந்து அடுத்த வார இறுதிக்குள்ள வந்து ஒரு 500 கோடி கிளப்பில் வந்து இணைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பர் தளபதிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தளபதி ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ வெறும் வந்து 3 நாட்களில் 250 கோடி, கிட்டத்தட்ட 300 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணி விட்டது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் வந்து கோ திரைப்படம் பார்த்துட்டிங்களா? கோ திரைப்படம் இன்னும் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணி எவ்வளவு பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தளபதி சம்மந்தமாக எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.